நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட சக்தி ஒன்று இருக்குது, அது பலமாக வாழுது. சாயப்பா உங்கள் வீட்டு கதவு அருகே காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கதவு இன்னும் திறக்கப்படவே இல்லை. இது சத்தியமான வார்த்தை. சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் இங்கே சில பேருக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அன்பை சாயில சொல்கிறேன். இன்னும் பலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. சந்தோஷம் நடந்துச்சுன்னா அடுத்தது 10 துக்கம் நடக்குது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் உங்கள் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த காரியத்தின் பலனை தவிர சாயப்பாவோட ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் துன்பங்கள் இருந்தாலும் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா சாயப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். போனது போயாச்சு, நடக்க வேண்டியதுக்காகவாவது நீங்கள் சில விஷயத்தை செய்யணும் இல்லையா? அதுதான் இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நாம் முன்னேற்ற பாதையில் செல்வதில் அக்கறையும் கவனமும் வைக்கணும். கடவுள் என்றைக்கும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகாதவராக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களது. ஏன்னா வரும் காலம் மோசமான காலமாக தான் நிச்சயமாக இருக்கும். அந்த மோசமான காலத்திலையும் நமக்கு அது நல்லதாக அமைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையில் இருக்குது. இந்த அன்பை சாய் குடும்பம் அப்படின்றது உச்சத்தில் இருக்கக்கூடிய வெற்றி. அது என்றைக்குமே எல்லார்கிட்டையுமே நிற்கணும். நீங்கள் ஒரு சாட்சியாக மாறணும். நீங்கள் சாட்சியாக மாறுவீங்க, அந்த நம்பிக்கை இங்கே இருக்குது. அதனால் அன்பை சாய் குடும்பத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை 100% நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 200 மடங்கு சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும், வளர்ச்சி பெறவும் முடியும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொருத்தவங்களுடைய வாசப்படியிலையும் சாயப்பா காத்துக்கிட்டு இருக்காருன்னா உங்களால் நம்ப முடியுதா? வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் கதவுகளோ சாத்தினதாகவே இருக்குது. அது திறக்கப்படவே இல்லை. அவருக்குன்னு பிரத்யோக வழி ஒன்று இருக்கு. அந்த வழியில தான் அந்த தெய்வம், அந்த குரு வர முடியும். அது இழுத்து மூடப்பட்டது. அந்த பூட்டும் அந்த பூட்டுக்கு உண்டான சாவியும் உங்ககிட்ட மட்டுமே இருக்குது. அதை நீங்க திறக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் உள்ள வருவாரு. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியும் அவரிடமே உள்ளது. எல்லோருடைய வீட்டிலையும் அந்த சக்தி இருந்துச்சுன்னா எல்லோருடைய வீடும் சுபிக்ஷமாக இருக்கும், நலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை அப்படின்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அவர் உண்டு செய்யுமார் உங்கள் வீட்டில். அதற்கு தேவையான விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் சாயப்பா என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த பதிவை முழுவதுமே பாருங்கள்.
முழுவதும் பார்த்தா மட்டும்தான் அவர் உள்ள வருவதற்கு என்னென்ன வழிகள் நம்மக்கிட்ட இருக்குது, அது இல்லைன்னா அதை எப்படி உருவாக்க முடியும், அதில் இருந்து எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த முழு பதிவும் உங்களுக்கு. ஸோ எல்லோருடைய மனதிலும் அந்த கதவு இருக்குது, அந்த கதவு பூட்டப்பட்டு உள்ளது. அந்த பூட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அவர் உள்ளே வந்துடுவார். உங்ககிட்ட தான் அவர் வரணும், சரியா? நீங்கள் உங்கள் மனமே அவருடைய வீடு. அவருடைய வீட்டில் அவர் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு பெருமை அப்படின்றது போல உங்கள் மனதில் அவர் இருந்தால் தான் உங்களுக்கு பெருமை மட்டும் இல்லை, பாதுகாப்பும். அப்போ மனதை சுத்தப்படுத்து. வீட்டில் ஒரு சின்ன குப்பை இருந்துச்சுன்னா எப்படி சுத்தம் பண்ணுறோம்? அது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா 24 மணி நேரம் அந்த கெஸ்ட்டு வராங்களேன்னு நினச்சி 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 வீட்டையே தேய்ன்னு தேய்க்கிறோமா இல்லையா? யார் கெஸ்ட்டுன்றது ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். என்னது? ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். நான் கடவுளோட கம்பேர் பண்ணும்போது தான் ஆஃப்டர் ஆல் மனுஷன் அப்படின்ற வார்த்தை கோட் பண்ணுறேன். அப்போது ஒரு சாதாரண மனுஷன் வர்றதுக்கு வீட்டை அப்படி சுத்தம் பண்ணுறீங்களே, மனுஷனை படித்த குரு வராரு, அப்போ அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்த நீங்கள் கொடுக்கணுன்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதே மனநிலையில் நீங்கள் கடவுளை வணங்கினா கடவுள் உங்களுக்கு எந்த அற்புதத்தையும் நடத்த மாட்டார். ஒரு சாராம் சொன்னாங்க, அற்புதம் நடக்குதுங்க, ஆனால் அதுக்கப்புறம் அற்புதமே நடக்கலைங்க அப்படின்னாங்க. அற்புதம் நடந்துச்சு, அதுக்கப்புறமா அற்புதம் நடக்கவே இல்லை. யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குதுன்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சூழ்நிலையில் எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னும் சில பேருக்கு என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷம் கிடைச்சிருக்கும், நமக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினச்சிருப்போம். ஆனால் பிரச்சனை தீரலன்ற ஒரு விஷயம் வரும்போது வைத்தையே ஒரு கலக்கு, வைத்தையே ஒரு அலசிடும். இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் நான் பதிலை நிச்சயமாக கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு 12 மணிக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் அன்பே சாயில, பெண்களை பற்றி. உங்களோட பிரச்சனைகள் என்ன, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கணும், அவங்கள விட்டு விலகணுமா இல்லை அவங்க கூட இருக்கணுமா, கடவுள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, உங்கள் மனசு எந்த மாதிரியான விஷயத்தை நினைக்கணும், இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கோம். பார்க்காதவர்கள் நிச்சயமாக அந்த பதிவை கேளுங்க. அப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ மனக்கதவு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல உங்கள் பிரச்சனைகள் தீருது அப்படின்னா உங்கள் மனசு சுத்தமாக்கப்பட்டு கடவுள் அதில் அமர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகிறார். அப்படின்ற பட்சத்தில் துன்பம் பெரிய சவாலாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் தான் எனக்கு அற்புதம் நடந்தது, அதுக்கப்புறம் அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா? ஒரே பதில், அது சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தினாலே மட்டும் இல்லை, உங்கள் கர்ம வினையின் அடிப்படையில் அது நடந்துச்சு. உங்கள் கர்மா சில நேரத்தில் நல்லதாகவும் இருக்கிறதால அந்த நல்லதை அன்னைக்கு அறுவடை பண்ணிங்க. அதற்கு அப்புறம் உங்களுக்கு கர்மா பின்தொடர்ந்துச்சு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பமும் துயரமும் நடந்துச்சு. இவ்வளோதான். ஆனால் கடவுள் உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துட்டாருனாவே எந்த கர்மா உங்களை எப்படி துரத்தினாலும், எவ்வளவு தான் உங்களை பாடுபடுத்தினாலும், எவ்வளவு தான் உங்களை உலுக்கி எடுத்தாலும்
எவ்வளவுதான் உங்களை உலுக்கி எடுத்தாலும் அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய அன்றாட கடமைகளை நீங்க சிறப்பாக செய்து கொண்டே இருப்பீர்கள். அப்ப இப்படியும் நம்மளை சில இடத்துல பரிசோதித்து பார்க்கலாம். துன்பங்கள் இருந்தும் நம்மளுடைய அன்றாட கடமையை செய்யும் போது அதே நம்பிக்கையோட அதே உற்சாகத்தோட நாம இருக்கிறோமா இல்லையா? இதற்கு பதில் சொல்லுங்க. அதே நம்பிக்கையோட அதே உற்சாகத்தோட நாம இருக்கிறோமா? அப்படி இருந்தா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, இல்லைன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஆனா இங்க நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்றத உங்களுடைய பதிலை தாண்டி நான் யோசிக்கிறேன். சரியா இல்லையா? அப்ப மன தூய்மை அப்படின்றது என்ன? எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு எதிராக நாம செய்கிறோமோ, எதிராக நாம நினைக்கிறோமோ, அதை பொறுத்து இருக்குது உங்க மனது தூய்மையா இருக்கா இல்ல அழுக்கா இருக்கா. ஒரு மனுஷனுக்கு எதிராக உதவிகள் செய், அது மன தூய்மை. ஒரு மனுஷனுக்கு எதிராக நீ அவனை அவஸ்தைக்குள்ள உண்டாக்கு, அது மன அழுக்கு. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நாம் எந்த மாதிரி செயல்களை செய்து அவனுக்கு அது உதவியா இருக்குதோ அது மன தூய்மை. ஒருத்தவனை மனப்பூர்வமாக பாராட்டி பாருங்க, அது தூய்மை. ஒருத்தவனை மனப்பூர்வமாக திட்டி தீர்த்து பாருங்க, அது அழுக்கு. உங்க மனசு எந்த அளவுக்கு பிராடா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வமும் பெருகும், ஆரோக்கியமும் பெருகும், நினைச்சதும் நிறைவேறும். உங்க மனது எந்த அளவுக்கு குறுகிய நோக்கம் கொண்டதோ அதற்கு தகுந்தது போலதான். நீங்க ஒரு கையை நீட்டினா அதற்கு தேவையான கொள்ளளவு எவ்வளவோ அதை தான் எடுத்துக்க முடியும். 2 கையை நீட்டினீங்கன்னா அதற்கு தேவையான கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளவுதான் அதை எடுத்துக்க முடியும். ஒரு பெரிய பை எடுத்துட்டு போனீங்கன்னா அதனுடைய கொள்ளளவு எவ்வளவோ அதே தான். அதை விட பெரிய கண்டெய்னர் எடுத்துட்டு போனீங்கன்னா அதனுடைய கொள்ளளவு அவ்வளவுதான். அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த மாதிரி வளைய விற்கிறீங்களோ அதுக்குள்ளதான் அந்த மீன்கள் வலையில விடும். அப்போ நம்ம பரந்த மனது கொண்ட மனிதர்களாக கடவுள் முன்னாடி நின்றுட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெருக்கெடுத்து வரும், பெருக்கெடுத்து ஓடி வரும் உங்களை வீட்டுக்குள்ள. இது எல்லாமே உண்மை. பிராட் மைண்டட் பிளஸ் கடவுளுடைய டிவோட்டி, கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, மனிதர்கள் மேல காட்டக்கூடிய அன்பு, இரக்கம், பாசம், இது எல்லாம் எங்கே ஒரு மனிதனுக்கு இயல்பாக வருகிறதோ அங்கே கடவுள் இயல்பாக அமர்ந்து கொண்டு அவனை ரட்சிப்பார். இது ஆரத்தியில நிறைய இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஸோ ராஜ கம்பீரத்துடன் நீ வாழ்வாய். நீ குடிசையில் இருப்ப, ஆனால் ராஜ கம்பீரத்துடன் இருப்ப. அதாவது மாளிகையில் இருப்பான், அவன் பயந்து நினைக்கிட்டு இருப்பான். ஆனால் நீயும் குடிசையில் இருக்கிற, ஆனால் சந்தோஷமாக இருக்கிற, ஹாப்பியான மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவனாக இருக்கான். அது இந்த காலத்தில் பார்க்க முடியுமா? உங்கள் குடும்பத்தில் உங்களை தாண்டி ஒரு நல்லவங்களை காட்டுங்க பார்க்கலாம், முடியுமா? முடியாது, 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 முடியவே முடியாது. உங்களை சுற்றி 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரும் உங்களுக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை உயிரை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த 10 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு தேளு போல கொத்திக்கிட்டே இருப்பாங்க. யாரும் மருந்து போட தயாராக இல்லை, காயத்தை ஏற்படுத்த தயாராக இருப்பாங்க, மருந்து போட மாட்டார்கள். ஏன்னா மருந்து போட தெரியாது, காயத்தை ஏற்படுத்த மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. பட் மைண்டை ப்ராடாக மாற்றுங்க, மனசுக்குள்ள அன்பை விதைச்சு பாருங்க. விதைக்கப்பட்ட அன்பு உங்கள் வாழ்க்கையில் கேடுகட்ட கர்மாக்களை புதைக்கப்படும். கேடுகட்ட கர்மாக்கள்,
அதாவது நான் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குதுன்னு சொல்கிறோமே, அந்த 10 அடி எதனால் ஏற்படுதுன்னா கர்மாக்களால் ஏற்படுகிறது. உன்னோட காலை ஒவ்வொருத்தன் எடுத்து விடுவான். அப்போது உன்னால் முன்னோக்கி போக முடியாது, பின்னோக்கி தான் போகணும்னு சொல்லி கர்மா முடிவு பண்ணுறான். அதனால் முன்னோக்கி இல்லை, பின்னோக்கி. அப்போ எத்தனை நாள் தான் பின்னோக்கி போய்கிட்டே இருக்கிறது? இப்போ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதற்கு பதில் கொடுத்து தானே ஆகணும். சண்டே சொன்னோம், எத்தனை பேர் வரைஞ்சிங்கன்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் நாங்கள் வாட்ஸ்அப் பார்க்கல. ஆனால் முயற்சி செய்தவர்களோ சிலர், முயற்சி செய்யாதவர்களோ பலர். ஆனால் அந்த முயற்சி செய்யாமலே என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்களே. எவ்வளவு வீண் பழிய கடவுள் மேலே சுமத்திக்கிட்டு இவங்க ஒய்யாரமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன கடவுள் என்ன ஒன்றும் செய்ய மாட்டாரா? கடவுளுக்கு சக்தி இல்லையா? சாயப்பா வயதான கிழவனா? அவருக்கு பலம் இல்லாதவரா? அவர் அற்புதம் செய்ய முடியாதவரா? எல்லாமே முடியும், எல்லாமே முடியும். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு கையில் எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோதான். ஆனால் இங்கே விரலை நீட்டிக்கிட்டு எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னா கொடுக்கறது எல்லாம் கீழே போகுது, என்ன பண்ண முடியும்? ஒரு விரலை நீட்டிட்டு இந்த பொருளை இங்கே வைங்க அப்படின்னா அந்த விரலில் அந்த பொருள் நிற்குமா நிற்காதா? ஸோ அவர் கொடுக்கக்கூடிய அற்புத சக்தியை நீ வீணாக்குற. உன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நீ போராடி போராடி தோற்கிற. அப்போ எல்லாமே நான் கேட்குறேன், கொடுக்கல. எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடவுளுக்கு என் மேலே கருணை இல்லை, அக்கறை இல்லை அப்படின்னு நமக்குள்ள ஒரு மோசமான எண்ணங்களை ஏற்படுத்தி ஏற்கனவே இருந்த அழுக்கோட இந்த அழுக்கையும் சேர்த்து அந்த அழுக்கை பலப்படுத்தி நாம போற திசையை பாழ்படுத்தி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் இங்கே பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பலர். சாய்ராம் கேட்டாங்க, நீங்கள் பேசும்போது ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. சில நேரத்தில் எத்தனையோ சேனல்ஸ் பார்க்குறோம், அங்கெல்லாம் சாஃப்ட்னிங்காக போகிறாங்க. கொஞ்சம் சாஃப்டாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் சாய்ராம் அப்படின்னு. நம்ம என்ன ஹார்டாக பேசுகிறோன்னா பயிற்சி எடுத்தோம், என்ன வருதோ அதுதான். சில வார்த்தைகள் என்னதான் ஆனாலும் அது சாஃப்டாக ஆக்காதுங்க. ஒரே விஷயம் அன்பை சாய் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். தட்ஸ் ஒன்லி ஒன் ரீசன். அங்கே தான் சாய்ப்பா உதயமானார் அன்பை சாயில். அவரை வணங்குறவங்க ஒருத்தவங்களும் வெறுங்கையோட போவது இல்லை. ஆனால் வெறுங்கையோட ஏன் போகிறாங்கன்னா அதுக்கு காரணத்தை சொல்லத்தான் இந்த அன்பை சாய். அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்ப்பது தான் அன்பை சாய். அன்பை சாய்ன்றது ஒரு சின்ன விதை, அது எனக்கு பெரிய ஆலமரமாக போய் நிற்குது. எல்லா இடத்துலையும் நிற்குது, எல்லா ஊர்லேயும் நிற்குது, எல்லா நாட்டிலையும் நிற்குது. இந்த வெற்றிக்கு காரணகர்த்தா சாய்ப்பா மட்டும்தானே. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் செய்யாமல் இன்னும் என் வாழ்க்கையில் முன்னேறல, இன்னும் என் கடனை அடைக்கலை அப்படின்னு பழைய பல்லவியை திருப்பி திருப்பி பாடினா என்ன நடக்கும்? பழைய பல்லவி ஒரு தடவை பாடினா பரவாயில்ல, 2 தடவை பாடினா பரவாயில்ல, தொடர்ந்து பாடினா கேட்க ஆள் இல்லை. ஸோ சாய்ப்பா என்னைக்கோ உங்கள் முன்னாடி இருந்து விடை பெற்று விட்டார். ஏன்னா பழைய பல்லவியை திரும்ப திரும்ப பாடுறதுல அவருக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அப்போ உங்கள் மனசில் எந்த மாதிரி மோசமான அழுக்குகள் இருக்குதுன்றதை நீங்கள் கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டீப்பாக போய் அலசி ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய மோசமான விஷயத்தை தூக்கி எறிங்க. ஏதாவது ஒரு பொருள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை சுத்தப்படுத்தி தானே குக் பண்ணுறீங்க. அப்படியே குக் பண்ணிட முடியுமா?
ஒரு சிக்கன், ஒரு கோழி எடுக்கிறீங்க, ஒரு மீன் எடுக்கிறீங்க, ஒரு ஆடு எடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? கடையில் இருந்து என்ன செய்கிறீங்க? இருக்கிறத எல்லாத்தையும் சுத்தபத்தமாக எடுத்து நல்லா கழுவி அதுக்கப்புறமா சமைச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்றோம். ஒரு காயாக இருக்கட்டும், ஒரு பழமாக இருக்கட்டும், எனிதிங், எதெல்லாம் வாஷ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வாஷ் பண்ணி தான் சாப்பிட்றோம். அதே போல் மனதை, அழுக்கடைந்த மனதை திரும்ப திரும்ப வாஷ் பண்ணும்போது அந்த மனது தெளிவடைகிறது. தெளிவில் தான் வாழ்க்கையும் இருக்குது, வரலாறும் இருக்குது, சாதிப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் அதிலே மட்டும்தான் இருக்குது. ஒரு பெரிய பயணத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். அந்த பயணத்தை அவர் தான் முடிச்சு வைக்கணும், நீங்கள் முடிக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவரை நம்பி தாங்க வேலையை ஆரம்பித்தேன், ஆனாலும் என்னால் முடிக்க முடியல, அதனால் நான் முடிச்சிட்டேன்றாங்க. என்ன லாஜிக் அப்படின்னா, இவங்க ஒரு வேலை செஞ்சாங்க, அந்த வேலைக்கு இவங்களே நேரத்தை குறிச்சாங்க, குறித்த நேரத்தில் அந்த வேலை வெற்றி அடையல, அதனால் பயணத்தை நிறுத்தினாங்க. பயணத்தை நிறுத்த சொல்றது யார்? யார் உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தா? உரிமை நீங்கள் எடுத்துக்க கூடாது. முதலாளி தொழிலாளி சொல்கிறத, முதலாளி ஆர்டர் பண்ணணும் தொழிலாளிக்கு, தொழிலாளி முதலாளி சொல்கிறத தான் செய்யணும். ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? முதலாளிக்கு ஆர்டர் போடுறோம். முதலாளி உங்களை என்ன பண்ணுறாரு? நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க, வெளியில் கிளம்பு அப்படின்ட்டாரு. நீங்கள் கிளம்பாமல் உட்காந்துருக்கீங்க. பார்க்குறாரு கடவுள், நீ போகிற மாதிரி தெரியல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ போன கடவுளை திருப்பி வரணும் இல்லை, திருப்பி வர வச்சாதானே வாழ்க்கை சூடு பிடிக்கும். இப்போ சண்டே பண்ணமே 6 மணிக்கு பூஜை. அந்த பூஜையில் ஒரு சாய்ராம் சொல்கிறாங்க, மெய் சிலிர்த்துட்டேன் நான். அந்த படத்தை வரையும் போதே உடம்புல என்னமோ ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்க, என் கண்களில் இருந்த ஆழமான கண்ணீர், என்னால் நிச்சயமாக அதை சொல்ல முடியல. அவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் அந்த வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது என்னோட மனநிலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அவருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நான் முழுவதுமாக வந்துட்டேன். இனி எந்த இடத்துலையும் எனக்கு பிரச்சனைகள் ஏற்பட போவதில்லைன்னு. அன்றைக்கி 6 மணிக்கு யாரெல்லாம் என்னென்ன செஞ்சீங்களோ, என்னென்ன மனநிலையில் இருந்தீங்களோ, அத்தனை பேரும் பதிவில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இதை செஞ்சீங்க, எத்தனை பேர் செய்யலைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு சாயப்பா பொறுப்பேற்று கொள்ள மாட்டார். இதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்போது சொன்னதை செஞ்சாதான் இங்கே நடக்கும். சொன்னதை செய்யலைன்னா இங்கே எந்த இடத்துலையும் எந்த வாய்ப்புகளும் வழங்கப்படாது, வாய்ப்புகள் மறுக்கப்படும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், நாளைக்கு தெருவில் நிற்கக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாதுன்றது சாயப்பாட விருப்பம். அதாவது டே பை டே நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தேய்மானத்துக்கு போகக்கூடாது. அப்படியே இருந்துட்டா கூட ப்ராப்ளம் இல்லை, வளர்ப்பிறை கூட இல்லை. எந்த இடத்துல அந்த பிறை முழுவதுமாக இருந்ததோ அது அப்படியே இருக்கணும். கொஞ்சம் தேயுதுனாலும் டப்பா டான்ஸ் ஆடுதுன்னு அர்த்தம். அது ரொம்ப டான்ஸ் ஆகிடுச்சுன்னா சுத்தமாக கீழே விழுந்துருவோன்னு அர்த்தம். நிறைய பேரோட வாழ்க்கையில் அந்த மாதிரி தேய்பிறைகள் நடந்து கொண்டே இருக்கிறத பார்த்துக்கோங்க. தீவிரமாக முயற்சிகள் செய்யுங்க. அதாவது இதுக்கு பரிகாரம் அது இது லொட்டு லொசுக எதுவுமே கிடையாது. இது மனம் சம்பந்தப்பட்டது. மனநிலைக்கு உங்களை உட்படுத்துங்க. அது கான்ஃபிடெண்ட்டாக சரி பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வெற்றி நிச்சயம், சாயன் சத்தியன்னு நிறையா வார்த்தைகளை சொல்லி 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 உங்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்குறோமே. எதற்காக? கடவுளோட குழந்தை ஜெயிக்கணும், கடவுளோட குழந்தை வாழணும், கடவுளோட குழந்தை மற்றவங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
இதை எல்லாத்தையும் செய்யணுன்றது கடவுளுடைய விருப்பம். அதற்காக தான் இந்த அன்பே சாய் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லப்பட்டதை நீங்கள் முழு மனதுடன் கேட்டு முழு நம்பிக்கையுடன் உங்களுடைய சேவை, உங்கள் கடமை, இந்த ரெண்டத்தையும் செஞ்சு பாருங்க. வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக சரி. வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல இடத்துக்கு நாம் போகலாம். இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு சவாலான நாட்கள் தான், எளிதான நாட்கள் இல்லை. ஏன்னா எத்தனையோ விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு வருடமும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறவன் அந்த வருஷத்தை முழுசாக பயன்படுத்தியிருக்கான்னு அர்த்தம். இந்த வருஷம் சரியில்லை, அடுத்த வருஷம் சரி பண்ணணும்னு நினைக்கிறவன் அவன் அந்த வருஷத்தை எதையுமே பண்ணலைன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? எதையுமே அவனால் பண்ண முடியலைன்னு அர்த்தம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இங்கே தொடர்ந்து உங்களுக்கு இருக்குதுன்றத எந்த காரணத்தை கொண்டோ நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வரக்கூடிய வருடங்களாவது நம்ம சிறப்பாக்கிக்கணும். நாளைக்கு கரெக்டாக இரவு 11 மணிக்கு லைவ் வச்சுருக்கோம், நியூ இயர் லைவுக்கு. ஸோ எல்லோரும் வாங்க. கரெக்டாக 1 hour நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சாய்பா முன்னாடி உட்காருவோம். பெரிய பிரார்த்தனைகளும் நாளைக்கு நிச்சயமாக இருக்குது. எல்லாருடைய கனவுகளும் நிச்சயமாக அடுத்த வருடம் நிறைவேறணும். இந்த வருஷத்துக்கு யார் யார் எந்த அளவில் முயற்சிகள் செய்தீர்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு பிரச்சனைகளும் அது என்னுடைய பிரச்சனைகளாக நான் பார்க்குறேங்க. இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனையும் அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் இத்தனை பதிவுகள் உங்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு பிரியமாக இருக்குது. இதை நான் சந்தோஷமாக செய்கிறேன், ஆனந்தமாக செய்கிறேன், நம்பிக்கையோடு செய்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை தயவு செய்து யாரும் அவநம்பிக்கையாக ஏற்படுத்திடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். நாளைக்கு உங்கள் அன்பே சாய் குடும்பம் என்னத்தை சாதிச்சதுன்னு சொல்லி யாரும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடக்கூடாது. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் தெய்வத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். அவர்கள் சாய்பாக்கிட்ட வரும்போது மேலும் பலம் வாய்ந்தவர்களாக மாற வேண்டுமே தவிர பலகீனமானவர்களாக மாறிடக்கூடாதுன்றதில் கெட்டியமாக இருங்க, உறுதியாக இருங்க. வாழ்க்கையில் வெல்வதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இது அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. வர 1ஆம் தேதி அன்னைக்கு சாப்பாடு டொனேட் பண்ணணும். நியூ இயர். சில பேர் வருஷத்தில் முதல் நாள் செலவு பண்ண மாட்டேன், போனால் லக்ஷ்மி வராதுன்னு. நீங்கள் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது தான் லக்ஷ்மி உள்ளே வருவாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னா இருக்கிற லட்சுமியும் போயிடுவாங்க. அதனால் யாரெல்லாம் சாப்பாடை டொனேட் பண்ணணுமோ டொனேட் பண்ணுங்க, சாப்பாடு கொடுக்கணுமோ கொடுக்க, ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கணுமோ கொடுங்க, நிறைய ஏழைங்களுக்கு கொடுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிறர் மீது இரக்கம் கொள்கிறீர்களோ, பிறருக்கு உதவி செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உதவிகள் உங்கள் மேல் கொட்டு என்று கொட்டும். அதை மறக்கவே வேண்டாம். வாழ்க்கையில் வெல்வதற்காக பிறந்தவர்கள் நீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஸோ செய்யக்கூடிய விஷயங்களே கரெக்டாக செய்யுங்க, கச்சிதமாக செய்யுங்க. வாழ்க்கையை வெல்லுவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா
சாயிரா